இன்னைக்கு நம்ம போக போற கடை, நீங்க வந்து வாவ் மோமோஸ் நினைப்பீங்க. இல்லைங்க. அது பக்கத்துல இருக்க த பேன்கேக் ஷாப். நான் எங்க வீட்ல பேன்கேக் வந்து ஈஸியா செய்வேங்க. கோதுமை, முட்டை, பால்லாம் போட்டுட்டு ஒரு தோசை கல்ல ஊத்தி தருவாங்க. இதுக்குன்னே ஒரு ஷாப்பாங்க. அது 140, 130, 150 ரேஞ்சஸ் இருந்துச்சு. அதுவும் வந்து டிஃப்ரெண்டான ஃப்ளேவர்ஸு அதுக்கான பேர்லாம் இருந்துச்சு. சரி அப்படி என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரிபிள் சாக்லேட் சொல்லிட்டு ஒண்ணு ஆர்டர் பண்ணேங்க. பார்த்தா அவன் நம்ம ஊர் பணியார சட்டியிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாங்க. இம்போர்ட்டட் ஐட்டம் போல இருக்கு. அது நல்லா ஒரு 12 பீஸ்லேருந்து 10 பீஸ் இருக்குங்க. அத சுட்டு எடுத்தாங்க. சுட்டு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நார்மல் சாக்லேட் ஊத்துனா, அது நல்லா வந்து முங்குற அளவுக்கு வந்து அத நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அந்த நார்மல் சாக்லேட்ட. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, டார்க் சாக்லேட் போட்டாங்க. அது மேல. அதுக்கப்புறமா ஒயிட் சாக்லேட் போட்டாங்க. அதான் இல்ல போல இருக்கு. நல்லா தட்டி தட்டி எடுத்தாங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற வரைக்கும் போட்டாங்கங்க. சரி நம்ம ஆர்டர் பண்ண ட்ரிபிள் க்ரூஸி அதனால வந்து 3 ஃப்ளேவர்ஸ் வந்து போட்டு இப்படியே குடுத்துருவாங்கன்னு நெனச்சேன். அது பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில போயிட்டு அந்த ஒயிட் சாக்லேட்டு, அப்புறம் வந்து அந்த சாக்லேட் சிப்ஸ் அது எல்லாமே வந்து மேல ஸ்ப்ரெட் பண்ணி பார்க்கறதுக்கே வேற லெவல்ல இருந்துச்சு. அது பார்க்கறது மட்டும் இல்லங்க வேற லெவல். சாப்பிடுறதுக்கு அவ்ளோ எம்மியா இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க.